எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. Skin care and hair care வந்து என்னோட parlour is my kitchen. So of course the face wash, vitamin C, sunscreen அந்த routine இருக்கு. ஆனா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது கிடையாது. ஓகே. ஸோ நாட் ஃபார் டயட்டிங்காக கிடையாது. I love wearing clothes. I love dressing up. I love color coordinating. And if I'm in this whole same color and the madri, I've started wearing pink top, pink pant, white top, white pant and the madri. ஃபேஷன் வந்து ஜென்ரலி எவ்ரி கேர்ள் இஸ் பிரிட்டி வித் நோ ஃபேஷன். எல்லா பெண்களுக்குமே அது ஒரு தனி அழகு, அவங்களுக்குன்னு ஒரு அழகு இருக்குன்னு தானே. And Amma's style is different and your style different. Okay. And till the time she'd be like, "What are you wearing?" And where is your pant? ஆக்சுவலி இந்த ஜெனரேஷன் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாகவே இருக்குது. ஏன்னா ஹலோ வணக்கம் எல்லாருக்குமே, நான் உங்கள் விஜே கல்யாணி. ஸோ இன்றைக்கு ஃபேஷன் கனெக்ட் ஷோக்கு வந்திருக்கோம். அண்ட் இந்த ஃபேஷன் கனெக்ட் ஷோவில் நிறைய செலிபிரிட்டிஸ் நடக்க போகிறாங்க. அண்ட் அதுலேருந்து we have Lovelyn today. ஸோ அவங்க ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி டப்பு பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கோம். How are you? ஹலோ, ஹாய், வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கிரேட். எவ்வளோ இன்வால்வ் நீங்கள் ஃபேஷனில்? I mean, poga daily increase, better aagudhu. From my first time, at least 5 years ago to now, I feel like my fashion sense has improved. And I love wearing clothes. I love dressing up. I love color coordinating. And if I'm in this whole same color and the madri, I've started wearing pink top, pink pant, white top, white pant and the madri. ஒரு monochrome மாதிரி. ஆமா, ஒரு monochrome மாதிரி. I like to I'm experimenting right now, yeah. Right, I think Amma is also a legend. We have seen a lot of her films and நீங்களும் இப்போ films பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கீங்க. Have you ever shared your fashion sense? இல்லை ஏதாவது டிஸ்கஷன் அந்த மாதிரி வீட்டில் நடக்குமா? அவ்வளோ டிஸ்கஷன்ஸாக இல்லை. ஆனால் அம்மாவோட ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஏர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட். Okay. And சில டைம் she'd be like, "What are you wearing?" And where is your pant? Okay. அந்த மாதிரி. If I wear a short dress or something. So அந்த மாதிரி. It's not difference of opinion. அந்த டைமில் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, இந்த டைமில் டிஃப்ரெண்டாக இருக்குது. அண்ட் இப்போ ஜென்சி அண்ட் இப்போ யங்கர் ஜென்ரேஷன் இஸ் அவங்களோட ஸ்டைலிங் கூட ரொம்ப நல்லதாக இருக்குது. ஸோ ரொம்ப kind of unique, yeah. So it's discussions இருக்கு, ஆனால் அவ்வளோ இல்லை. ஏன்னா இப்போ after coming into the industry and a couple of years அப்புறம் அம்மா is trusting my fashion sense. Okay, if you would like to pass out ஏதாவது ஒரு fashion tip to your அம்மா, what would it be? Fashion tip to அம்மானா I tell her that வீட்டில் கூட like சும்மா you can dress up. அதுதான் நான் சொல்லுவேன். Even your house clothes you can make it cute. And tips எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அம்மா, I like her style. I like her அவங்களோட sareesல or even modern clothes she is very perfect. Yeah. Okay, I think we should also talk about your skin care and hair care routine. என்ன நிஜமா ஃபாலோ பண்றீங்க? I could sense that. ஏன்னா எப்பயுமே ஒரு ஃபீமேல் முகத்துல ஒரு பிம்பிள் வந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு இரிட்டேஷனா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. But do you have a routine as such? Routine இருக்கு. There's of course the face wash, vitamin C, sunscreen அந்த routine இருக்கு. ஆனா பிம்பிள் மந்த்லி வரும் அந்த பீரியட்ஸ் பின்னாடி. அண்ட் யூஸ்வலி இப்போ அந்த ஆக்னே பேச்சஸ் இருக்குல்ல, அது இஃப் யூ யூஸ் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. ஸோ யா. ஹேருக்கு ஏதாவது ரொட்டீன் அந்த மாதிரி? ஹேர் நோ, நான் ஒன்ஸ் இன் 2 weeks தான் ஆயில் பண்ணுவேன். பட் அது பண்ணக்கூடாது. அப்பெண்ட்லி டெய்லி ஒரு ஒன்ஸ் இன் ஆஃபனாக பண்ணணும். அதுதான் அம்மா அண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் டேக்கிங் மோர் drinking more water. And I have to start putting more hair masks and all of that. ஏன்னா நிறைய ஹீட் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ யா, ஸோ யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹேர். யா. ஓகே, இது வரைக்கும் நாங்கள் வந்து லவ்லினை பார்த்த வரைக்குமே நிறைய மேக்கப் ஓரியன்டட் பர்சனாக எங்களுக்கு ஃபீல் ஆகல. யூ ஆர் ஆல்வேஸ் நேச்சுரல். Do you carry in your vanity kit? லிப் பாம், லிப்ஸ்டிக் அந்த மாதிரி தான். அண்ட் மேபி லைக் கன்சீலர் அந்த டார்க் சர்க்கிள்ஸ் ஹைட் பண்ணும்போது. ஐ திங்க் அம்மா பற்றி பேசும்போது சில விஷயங்கள் கண்டிப்பாக ஜென்ரேஷன் வைஸ் மாறி இருக்கனால நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அது உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன், உங்களுடைய ஹேர் கேர் ரொட்டீன் கேட்கும்போது அவங்க ஏதாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், மேபி டு மெயின்டைன் யுவர் ஸ்கின், டு ஸ்டே ஹைட்ரேட்டட் ஆர் டு மெயின்டைன் யுவர் ஹேர், ஏதாவது டிப்ஸ் மாதிரி இல்லை ஏதாவது ரொட்டீனாக சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? அம்மா டெய்லி சொல்லுவாங்க. லைக் இப்போ கூட நான் தயிர் சாப்பிடும் போது she said put on your face. ஸோ இப்போ பிஃபோர் கம்மிங் நான் கொஞ்சம் கர்டு மூஞ்சியில் ஃபேஸில் போட்டேன். அண்ட் நிறைய சின்ன டிப்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் ஈவன் அந்த ஆரஞ்சோட leftovers and அந்த ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி சாப்பிடும் போது the remainings
ஃபேஸில் போடனா கொஞ்சம் அந்த க்ளோ வரும். And of course oil your hair every day or every time you wash your hair அந்த மாதிரி. And நிறைய almonds, dates, walnuts அது கூட அம்மா டெய்லி சொல்லுவாங்க to have it. Yeah. Do you maintain any diet or something like that? No. இல்ல. Oh, such a blessed gift ன்னு நான் நினைக்கிறேன். Right, let's also talk about your upcoming projects. அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மூவிஸ்? நான் ரெண்டு படம் பண்றேன். ஒன் யோகி பாபு சார் கூட ஹாட்ஸ்டார் ஒரிஜினல்ஸ்ல, அண்ட் ஒன் மோர் படம் டைரக்டர் விட்ரோ சார் இப்போதான் அனௌன்ஸ் பண்ணாங்க போஸ்டர்ஸ்ல, நிறமாறும் உலகில். ஸோ அது கூட ஐம் வெரி எக்ஸைட்டட். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த ஃபேஷன் கனெக்ட் ஷோவில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒன் அண்ட் ஒன்லி தி மோஸ்ட் கார்ஜியஸ் விஜி மேம். வணக்கம். தேங்க்யூ வெரி மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஆல் குட். ஸோ உங்களுக்கும் ஃபேஷனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ட் வந்து லவ்லின் அவர்கள்ட்ட கேட்கும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ஹவு டு யூ see fashion? I'll start off with that. ஃபேஷன் வந்து generally every girl is pretty with no fashion. எல்லா பெண்களுக்குமே அது ஒரு தனி அழகு, அவங்களுக்குன்னு ஒரு அழகு இருக்குன்னு தானே. ஸோ ஃபேஷனுங்கிறது பண்ணிக்கிற ஃபேஷனை விட அந்த நேச்சுரல் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் டன் அப் ஃபேஷன் எனக்கு பிடிக்காது. நேச்சுரல் ஸ்கின், நேச்சுரல் ஹேர், நேச்சுரல் ஸ்மைல், and the most beautiful thing is the smile in the face. Right. So அதுதான், I believe in that. Okay. Yeah. And last time when I met you, Captain Miller promotionsல கூட you kept the look very simple, but உங்களுடைய costumes வந்து அந்த colors இருக்கட்டும், everything was very elite. Yeah. So how do you choose it? உங்களுக்கான color pattern என்ன? What is your style? எனக்கு subtle colors ரொம்ப பிடிக்கும், because ரொம்ப loud colors ரொம்ப, though I like bright colors, but I like to be very subtle and very pastels, plains. Okay. அது பிடிக்கும். ரொம்ப பெரிய பெரிய பார்டர்ஸ், ரொம்ப லவுட் கலர்ஸ், அது எனக்கு என்னமோ ஈர்ப்பு இருக்காது. Okay. How about your skin care and hair care routine, ma'am? What do you follow? Skin care and hair care வந்து என்னோட parlour is my kitchen. Okay. என்னோட கிச்சன்லேயே வந்து பார்லரோட இதெல்லாமே இருக்குது. லைக் Right. கடலை மாவாக இருக்கட்டும், ஃப்ரூட் பீல்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டா முதல்ல வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முகத்துக்கு தான் போகும். அந்த மாதிரி ரப் தோஸ் திங்ஸ். ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் லாட் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ். அதெல்லாம் நான் ரொம்ப விரும்ப மாட்டேன். இப்போ நான் வரும்போது இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு ஒரு லிப்ஸ்டிக் போட்டு வர்றது அந்த மாதிரி தவிர ஐ டோன்ட் பிலீவ் மச் இன் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஐ திங்க் ஓவர் தி இயர்ஸ் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. நாட் ஓன்லி நான் இண்டஸ்ட்ரி, ஐ திங்க் நார்மலாகவே ஜென்ரேஷனாகவே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் தாட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் டுகெதர். ஸோ லவ்லின் அவர்கள்ட்ட பேசும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணாங்க. இப்போ டு see a daughter coming up with her own fashion skills எப்படி இருக்கு, and how do you see the generation of lifestyle that we have today? ஆக்சுவலி இந்த ஜெனரேஷன் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாகவே இருக்குது. ஏன்னா most of you all are stressed. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு நார்மல் ஹெல்தி ஃபுட் அண்ட் ஒரு 8 hours ஸ்லீப்ங்கிறது ரொம்ப முக்கியம். த பெஸ்ட் ஸ்கின் கேர் இஸ் 8 hours ஸ்லீப். 8 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சாலும் அந்த முகம் வந்து ரொம்ப செழிப்பாக, ரொம்ப அந்த பொலிவுடன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ டாக்டர் லவ்லின் கிட்ட கூட நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, லேட் நைட்டு ஒரு படத்துக்கு போயிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம், அப்போ லேட்டாவது தூங்குறதுக்குன்னா ஓகே. ஆனால் அது ஒரு ஸ்டைலாக வச்சுக்கிட்டு, ஒரு லைஃப் ஸ்டைலாகவே வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு வீட்டில் ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு தூங்குறது எனக்கு அது ரொம்ப கோவம் வரும். ஓகே. ஆமாம், 9:45 you should be in the bed, 10 o'clock finished up, that's it. காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு ஒரு 5-6 o'clock எந்திரிச்சாலே early to bed, early to rise makes the man perfect. Yes, perfect, wiseன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை. எனக்கு எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருமே எல்லா துறையில் இருக்கிறவங்களும் வந்து ஆல் ஆஃப் அஸ் ஷுட் ஸ்லீப் ஆன் டைம். அந்த 8 மணி நேரம் தூக்கம் இல்லாததுனால நாட் ஓன்லி ஸ்கின் பாழாகிறதில்ல, ஈவன் ஹெல்த்து கூட அந்த மாதிரி ஆகிடும். ஓகே, நார்மலாக வீட்டில் என்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் இருக்கும் வித் யுவர் டாட்டர்? ஈட்டிங் ஸ்லீப்பிங். ஓகே, நிறைய உணவு பொருட்கள். ஆமாம், அது ஐ ஆல்வேஸ் வாட்ச் வாட் யூ ஈட். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது நம்ம கவனமாக இருக்கணும். என்ன சாப்பிட்றோம், என்ன நம்ம வயிற்றுக்குள்ளே போகுது இப்போங்கிறது. ஏன்னா உணவே மருந்தாய் போச்சு இப்போ. நிறைய பேர் வந்து அந்த உணவுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்காம ஓடி 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 வேலை செய்கிறாங்க. ஓடி ஓடி என்ன வழியில் இருக்கோ அதை சாப்பிட்றாங்க. அது கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே,
ஓகே, ஸோ நார்மலாக நீங்களும் உங்களுடைய டாட்டரும் சேர்ந்து ஹேங் அவுட் பண்ணக்கூடிய ஸ்பாட் இன் சென்னை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உணவகங்கள், ஹோட்டல்ஸ் ஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் தட் யூ வுட் லைக் டு இல்லை, அதிகமாக போகவே மாட்டோம் அந்த மாதிரி. வீட்லயே குக் பண்ணி மோஸ்ட்லி அட் ஹோம் ஒன்லி. அதிகமாக ஹேங் அவுட் ஆகிறது எங்கள் வெரண்டால. ஓகே, கடலை பார்த்துக்கிட்டு. ஓகே, ஆமாம். ஸோ அப்போ ஐ பிலீவ் யூ ஆர் a great cook மேம். என்ன உங்களுடைய டிஷ்ஷஸ்லேயே எது லவ்லன் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஷீ லைக்ஸ் நைஸ் ஸ்பைசி ஃபுட் லைக் பிரியாணி அந்த மாதிரி. பட் வெரி ஹெல்தி. நிறைய ஹெல்த்தியாக இருப்பாங்க அவங்க. லைக் இந்த சென்ஸ் ஹெல்த் கான்ஷியஸ். அந்த சிப்ஸ் சாப்பிட மாட்டாங்க, ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட மாட்டாங்க, சாக்லேட் சாப்பிட மாட்டாங்க, கேக் சாப்பிட மாட்டாங்க, ஸ்வீட் சாப்பிட இதெல்லாம் ஹேபிச்சுவலா சின்ன வயசுல சின்ன பத்திலேருந்தே பழகிட்டாங்க அந்த மாதிரி. ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது கிடையாது. ஓகே, ஸோ நாட் ஃபார் டயட்டிங்காக கிடையாது, அவங்களுக்கு அது பிடிக்காது. ஓகே, அதான் நார்மல் ஃபுட் ஒன்லி சாப்பிடுவாங்க. பட் இந்த ஸ்வீட்ஸ், கேக்ஸ், பேஸ்ட்ரீஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், சிப்ஸ், இந்த வாட் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் பேசிக்கலி. ஃபாஸ்ட் ஃபுட் நோ, a big no. No junkies at all. Yeah, no. ஓகே, கேப்டன் மில்லர் திரைப்படம் பண்ணும்போதே சொன்னீங்க நிறைய எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் ஆல்சோ டாக் அபவுட் தட். ஸோ வாட் இஸ் குக்கிங்? யா, நிறைய ஒரு 5-6 ரிலீசஸ் இருக்குது. ஐம் டூயிங் DNA வித் அதர்வா, அப்புறம் வெற்றிமாறன் சாரோட மனுஷி, அதுக்கப்புறம் இந்த பரிதாபங்கள் யூடியூபர்ஸோட கோபி சுதாகரோட படம் அது ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் தெலுங்குல ஒரு தலை அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் ஃபினிஷ் ஆயிடுச்சு, அது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ குட் ஒன்ஸ் ஆர் தேர் லைக் திஸ். Now I would like to ask one question, not as a mother but as a senior. So லவ்லன் அவர்களுடைய ப்ராக்ரஸும் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்குது, the way she chooses a film and all. ஸோ அவங்களுடைய ப்ராக்ரஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? How do you see that process of growing in cinema? See, there's a lot of competition in the industry. வந்து பயங்கர காம்படிஷன் இருக்குது. It's a lot of race. Yes. Rat race நிறைய இருக்குது இதில். So I always tell her, don't get worked up ஆகாமல் do your work sincerely, do good project. அது ராங் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணாமல் இருந்தாலே அது ஒரு பெரிய சக்ஸஸ் தரும். ஓகே, ஆமாம், அது பொறுமை ரொம்ப தேவை. ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், அண்ட் அதை நோக்கி நம்ம போயிட்டே இருந்தால் டெஃபினெட்லாக வெற்றி பார்க்கலாம். அது ஒரு கான்சன்ட்ரேஷன் அண்ட் யூனிவர்ஸ் வில் டெஃபினெட்லி கிவ் யூ வாட் யூ வாண்ட், மேனிஃபெஸ்ட் வாட் யூ வாண்ட். அது யூ பிலீவ் இன் தட், இட் வில் ஹேப்பன். Absolutely. Thank you so much, ma'am. I had the pleasure of talking to you each and every time I meet you. Thank you so much. Thank you so much, dear. God bless you. Thank you. Yeah. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி.